மகிஷாசுரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய பிரம்மா முடிவு மட்டும் ஒரு பெண்ணுடைய கையில இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிட்டாங்க. மகிஷாசுரன் பிரம்மாவுடைய எச்சரிக்கைய அலட்சியப்படுத்தி அவங்களுடைய பலத்தால திரிலோகத்திற்கும் தீங்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சக்தியால் இந்த உலகத்தையே அழிச்சிட்டாங்க. இந்திரலோகத்தையும் கைப்பற்ற அவங்களுடைய சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயங்கரமான சூழ்நிலையில தேவர்கள் எல்லாரும் விஷ்ணுவை பார்க்க போறாங்க. அழிக்கும் கடவுளான சிவபெருமானுடைய உதவியோட மகிஷாசுரனை அழிக்க ஒரு பெண்ணை உருவாக்க விஷ்ணு முடிவு செய்கிறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 கடவுள்களுடைய சக்திகளில இருந்து துர்கா தேவி பிறக்கிறாள். அவள் பார்வதி தேவியின் அவதாரம். துர்கா தேவி மகிஷாசுரனோட 15 நாட்கள் போர் செஞ்சு அவங்களுடைய திரிசூலத்தால் மகிஷாசுரனை குத்தி கொள்றாங்க. ஆனா துர்கா தேவி எப்படி காளி அவதாரம் எடுத்தாங்க? வாங்க பாப்போம்.